வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவி மீது குறை கூறும் வகையில் எஃப்ஐஆரில் தகவல்கள் இருப்பதாக நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மாணவி விவகாரத்தில் நீதிமன்றமும் தமிழக ஆளுநரும் அடுத்தடுத்து எடுத்த நடவடிக்கைகள் என்ன? அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின் முழு விவரம் என்ன? சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் கடந்த 23ஆம் தேதி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். இது தொடர்பாக மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. நேற்று நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் V லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது. அப்போது மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் காவல்துறை நடந்து கொண்ட விதத்தை நீதிமன்றம் கடுமையாக கண்டித்தது. காதல் என்பது பெண்ணின் தனிப்பட்ட சுதந்திரம் என்று தெரிவித்த நீதிபதிகள், வழக்கு விசாரணை நடைபெறும் போதே காவல் ஆணையர் செய்தியாளர்களை எப்படி சந்தித்தார், FIR வெளியானதற்கு யார் பொறுப்பு என கிடுக்குப்பிடி கேள்விகளை எழுப்பினர். இது தொடர்பாக விரிவான அறிக்கையை 28ஆம் தேதியான இன்று தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். இந்நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் விசாரணை குறித்த அறிக்கை சீல் வைக்கப்பட்ட உரையில் தாக்கல் செய்யப்பட்டது. தமிழக உள்துறை செயலாளர் தரப்பில் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராகி வாதிட்டார். முதல் தகவல் அறிக்கையை CCTNS முறைப்படி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் போது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்புடைய வழக்குகள் பதிவேற்றம் ஆகாமல் தடுக்கப்பட்டுவிடும். ஆனால் தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக இந்த வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கை வெளியாகிவிட்டது. ஆனாலும் அது உடனடியாக முடக்கப்பட்டு விட்டது. இடைப்பட்ட நேரத்தில் 14 பேர் CCTNSலில் இருந்து இந்த வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையை எடுத்து பகிர்ந்துள்ளனர். அவர்களுக்கு எதிராகவும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்றும் முதல் தகவல் அறிக்கையை காவல்துறை கசியவிடவில்லை என்றும் தெரிவித்தார். அதிகாரிகள் பணி விதிகளின்படி காவல் ஆணையர் செய்தியாளர்களை சந்திக்க எந்த தடையும் இல்லை என்று தெரிவித்த அரசு தலைமை வழக்கறிஞர், முதல் தகவல் அறிக்கை வெளியான விவகாரத்தில் ஆணிவேர் வரை விசாரணை நடத்தப்படும் என்று திட்டவட்டமாக குறிப்பிட்டார். அண்ணா பல்கலைக்கழகம் தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன், துரதிருஷ்டவசமான இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியின் பக்கம் அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளது என்று குறிப்பிட்டார். 189 ஏக்கர் பரப்பில் உள்ள வளாகத்திற்கு அனைத்து வழிகளிலும் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் 988 கேமராக்கள் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகள் முழுவதும் காவல்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் முழு ஒத்துழைப்பை அளித்து வருவதாகவும், பாதிக்கப்பட்ட மாணவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து படிப்பை மேற்கொள்ளலாம் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். மனுதாரர்கள் தரப்பில் கைது செய்யப்பட்டுள்ள நபர் துணை முதலமைச்சருடனும் அமைச்சருடனும் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை சுட்டிக்காட்டி அவர் திமுக நிர்வாகி என்று வாதிடப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள், ஒரு நிகழ்வுக்கு செல்லும் போது புகைப்படம் எடுத்துக்கொண்டால் அதை வைத்து எப்படி முடிவுக்கு வர முடியும் என்று கேள்வி எழுப்பினர். மேலும் இந்த வழக்கில் குற்றவாளி ஒருவர்தானா, வேறு யாரேனும் உள்ளனரா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். போலீசாரின் முதல் தகவல் அறிக்கை பாதிக்கப்பட்ட மாணவி மீதே குறை கூறும் வகையில் இருப்பதாக நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட மாணவியின் அடையாளத்தை குறிப்பிட்டது தவறு என்றும், பாதிக்கப்பட்ட மாணவியின் கண்ணியம் காக்கப்படவில்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கையும் முதல் தகவல் அறிக்கை வெளியானது குறித்த வழக்கையும் விசாரிக்க 3 பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அண்ணாநகர் காவல் துணை ஆணையர் ஸ்நேகப்பிரியா தலைமையில் ஆவடி துணை ஆணையர் ஐமான் ஜமால்,
சேலம் துணை ஆணையர் பிருந்தா ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெறுவர் என நீதிபதிகள் அறிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இடைக்கால இழப்பீடாக 25 லட்சம் ரூபாயை வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். விசாரணை ஆரம்ப கட்ட நிலையில் உள்ளபோது அரசு அனுமதியின்றி செய்தியாளர் சந்திப்பை நடத்தி வழக்கு குறித்த முக்கிய தகவல்களை பகிர்ந்த காவல்துறை ஆணையருக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பாதிக்கப்பட்ட மாணவி படிப்பை முடிக்கும் வரை கல்வி கட்டணம், தேர்வு கட்டணம் உள்ளிட்ட எந்த கட்டணமும் வசூலிக்காமல் மாணவி படிப்பை தொடர்ந்து முடிக்க அனுமதிக்க வேண்டும் என அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மாணவி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு உரிய பாதுகாப்பை வழங்க தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். இதனிடையே சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு தமிழக ஆளுநர் RN ரவி நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். மாணவர்களின் பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்து பல்கலைக்கழக நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்.